பிரைஸ் த லார்ட். இந்த நாளிலும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாமே தீர்மானித்து விடலாம். பாருங்கள், எப்படி நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை நாமே எப்படி தீர்மானிப்பது என்று சொன்னால், வேதத்தின் அடிப்படையிலிருந்து வேதத்தின் சத்தியங்கள் அவ்வளவு மகத்துவம் உள்ளவைகள். அந்த மகத்துவமுள்ள அந்த வேதத்தை நாம் வாசிக்கும்போது தேவனுடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய, நடக்க வேண்டிய, பார்க்க வேண்டிய, பேச வேண்டிய, வாழ வேண்டிய, சுதந்திரிக்க வேண்டிய சகல காரியங்களையும் தேவன் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதனால் நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்று சொன்னால், நம்ம எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சரித்திரத்தை வைத்து நாம் கண்டுபிடித்து விடலாம். மோசே கானானை பார்க்கும்படியாக, கானானை சுதந்திரிக்கும்படியாக, கானான் எப்படிப்பட்டது என்பதை பார்த்து வரும்படி 12 பேரை அவர் அனுப்புகிறார். கர்த்தர் மோசே இடத்தில் சொல்கிறார், நான் உங்களுக்கு கானானை கொடுக்க போகிறேன், அந்த கானான் உங்களுக்குரியது, அந்த கானானிலே நீங்கள் வாழப்போகிறீங்க, நான் அதற்காக எகிப்திலிருந்து உங்களை அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லி அநேக காரியத்தை கர்த்தர் மோசே இடத்தில் சொல்லியிருக்கிறார். இப்பொழுதோ மோசே 12 பேரை அனுப்புகிறார். பாருங்கள், 10 பேர் திரும்பி வந்து சொல்கிறாங்க, அந்த கானானுக்கு நம்ம போக முடியாது, அந்த கானானை நம்ம சுதந்திரிக்க முடியாது, அந்த ஜனங்களை, அங்குள்ள ஜனங்களை நம்மளால் எதிர்க்க முடியாது, அவர்கள் மிகவும் பலவானாக இருக்கிறார்கள், அவர்கள் குடிகள், அவர்கள் மக்கள், அவங்க இருக்கிற மக்கள் வந்து நம்மளெல்லாம் பட்சித்து போடுவாங்க, அவர்கள் மிகவும் பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, திராட்சை ரசத்தை குடித்து பயங்கரமாய் பார்ப்பதற்கு ராட்சசர்களை போர் இருக்கிறாங்க, நாம் அங்கே வாழ முடியாது, நாம் அங்கே போகக்கூடாது, நாம் மரித்து போவோம் என்று சொல்லி 10 பேர் மெஜாரிட்டியாக நிற்கிறாங்க. பாருங்கள், ஆனால் அதில் 2 பேர், காலேப், யோசுவா, 2 பேரும் அவங்க சொல்கிற வார்த்தையை நம்ம கவனிக்க வேண்டும். அவங்க என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கானான் தேசம் கர்த்தர் நமக்கு தந்தது, கானான் தேசம் கர்த்தர் நமக்கு தந்தது, அது மகா நல்ல தேசம். பாருங்கள், பெரிய ஒரு தேசம், அந்த தேசத்திலே பாலும் தேனும் ஓடுகிறது, அந்த தேசம் பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கிறது, அந்த தேசம் தண்ணீர் வளம் நிறைந்ததாக இருக்கிறது. பாருங்கள், பாலும் தேனும் ஓடுதான். அப்போ ஆறெல்லாம் பால் தேனாக இருக்குது, அங்குள்ள நதிகளெல்லாம் பாலும் தேனுமாக ஓடுகிறதாம். அப்படிப்பட்ட திராட்சை குலைகளும், திராட்சை தோட்டங்களும், மாதுளம் பழங்களும், மாதுளம் செடிகளும் நிறைந்த ஒரு தேசமாய் இந்த கானான் தேசம் இருக்கிறது. அந்த தேசத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி அவங்க 2 பேர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். மெஜாரிட்டி மக்கள் வந்து அந்த தேசம் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. 2 பேர் மட்டும் அவங்க சொன்ன வார்த்தை என்ன என்று சொன்னால், அது கர்த்தர் நமக்கு தந்தது, அது நல்ல தேசம், அது பெரிய தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. வாழ்ந்தது யார்? அந்த தேசத்தை சுதந்திரித்தது யார்? பார்த்திங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். யோசுவாவும் காலேப்பை தவிர அவங்க சந்ததியில் வந்தவங்க யாருமே அந்த கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை, மோசே கூட பிரவேசிக்கவில்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா, நம்ம எதை தெரிந்தெடுக்கிறோம், நம்ம எப்படி வாழப்போகிறோம் என்பதை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் தெரிந்தெடுக்கிறோம். தேவன் நமக்கு எதை சொல்லியிருக்கிறார், அவர் நல்லவர் என்று நம்ம பார்த்தோம். அவர் எப்போதும் நன்மையானதை தான் சொல்லுவார். அவர் சொல்லுகிறதை மாத்திரம் நம்ம நம்பிவிட்டோம்னா, அவர் சொல்லுகிறத மாத்திரம் நம்ம விசுவாசித்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஜெயந்தான். பாருங்கள், அதுதான் காலேப்பு 12 பேருக்கும் 10 பேருடைய கண்களுக்கும் மோசமாய் இருந்த தேசம் இவங்க 2 பேருக்கு மட்டும் நல்லதாய் தெரிந்ததன் காரணம் என்ன? அதை சொன்னவர் தேவன். அவர் பெரியவர், அவர் நல்லவர்,
அவர் சொன்னதே, அது சொன்னபடி தான் நம்ம வாழ்வோம். அவர் சொன்னபடி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும். அவர் சொல்கிறது நல்லது. அவர் வார்த்தை அவ்வளோ மிருதுவானது. அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தை பொய் சொல்லாது. இப்படிப்பட்ட காரியங்களை யோசுவாவும் காலேபும் அறிந்திருந்தார்கள். ஒரே தேசம்தான், ஆனால் பயனை பெற்றவர்கள் 2 பேர். 10 பேர் அந்த சந்ததிகள் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் அநேக காரியங்களிலே உழண்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டிருப்போமானால் முதலாவது அவர் நல்லவர் என்பதை நாம் 100க்கு 100 நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும், வேதனையிலும், துக்கத்திலும், துயரத்திலும், பாடுகளிலும், உபத்திரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அது நல்லது. கர்த்தர் நல்லவர், என்னோடு இருக்கிறவர் நல்லவர், மற்ற எல்லாம் நல்லது என்பதை நம் கண்கள் காணும்போது, நம்முடைய வாய்கள் பேசும்போது, நன்மைக்காகத்தான் எனக்கு செஞ்சிருக்கிறாரு, இது நல்லது தான், இது ஏனென்று சொன்னால் இது கர்த்தர் தான் என்ன அங்கே போக சொன்னார், கர்த்தர் தான் இதை செய்ய சொல்லியிருக்கிறார், கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையை அனுபவித்திருக்கிறார், கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கியிருக்கிறார், கர்த்தர் சொன்னால் நல்லதாக இருக்கும், அவர் அவர் வார்த்தை நன்மையான வார்த்தை என்பதை நம்ம விசுவாசித்தோம்னா அந்த பாலும் தேனும் ஓடுகிற கானான் வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கலாம். பாருங்கள், வாழ்க்கையிலும் அப்படித்தான், குடும்ப சூழ்நிலைகளிலும் அப்படித்தான், வேலை ஸ்தலங்களிலும் அப்படித்தான். புலம்பாதபடி, யோசிக்காதபடி, துவண்டு போகாதபடி தேவன் என்ன சொல்கிறார் என்பதை நம்முடைய காதுகளிலே நாம் கவனமாய் கேட்போமானால், வேதத்தை வாசிப்போமானால், வேதத்தில் சொல்லப்பட்ட ஜனங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறாங்க, எந்த வார்த்தையினாலே அவங்க பிழைக்கிறாங்க, எப்படிப்பட்ட வார்த்தையினாலே அவங்க வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கிறது, எப்படிப்பட்ட வார்த்தையினாலே அவங்க வனாந்திரத்தில் மடிந்தாங்க, எப்படிப்பட்ட வார்த்தையினாலே அவங்க கானானை அடைந்தாங்க, இதெல்லாம் நம்ம வாசிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கும். தெய்வ பிள்ளைகளாகிய நாம் இப்படி தான் நம்ம வாழணுமா, நம்ம ஜெயிக்கணுமா, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணுமா, நம்ம கர்த்தரை அண்டி இருக்கிறோமா, கர்த்தரை பிடித்திருக்கிறோமா, ஆனாலும் வேதனையா, ஆனாலும் பாடுகளுக்காகவும் வேதனைகளுக்காகவும் தேவன் நம்ம அழைக்கவில்லை. நம்முடைய வாய் பேசுகிற வார்த்தை எதுவோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை. எப்போதும் நன்மையானவைகளை பேசுங்க, நன்மையானவைகளை நடத்துங்க, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்கள், அவருடைய வாழ்க்கையில் செய்வதெல்லாம் நல்லது என்று சொல்லுங்கள், நல்ல வாழ்க்கையில் அவர் எந்த இடத்துக்கு போக சொன்னால் அது நல்லதுதான் என்று சொல்லுங்கள், என்னுடைய குடும்பம் எல்லாமே நன்மையானது என்று சொல்லும்போது அந்த வாழ்க்கை நன்மையாகவே மாறும். ஒருவேளை கூட குடும்பத்தின் சூழல்கள், சொந்த பந்தங்கள் நம்மளை பரிகாசம் பண்ணலாம், நம்மளை ஒதுக்கி விடலாம், நம்மளை நிந்திக்கலாம், நம்மளை அவமதிக்கலாம், ஆனாலும் எல்லாம் நன்மைக்கு தான். அப்படிப்பட்ட கர்த்தர் நல்லவர், அவர் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிறார், அவர் நன்மைக்கு எதுவாகவே எல்லாவற்றையும் செய்கிறார் என்கிறத நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிச்சயமாகவே காலேபை போல, யோசுவாவை போல நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஜெயம் பெற்று விடலாம். அநேக நாட்கள் போகாது பாருங்கள், நீங்கள் பேசி பாருங்கள், நீங்கள் அப்படியே ஆண்டோடைய வார்த்தையை நம்பி பாருங்கள், விசுவாசித்து பாருங்கள். கொஞ்ச நாட்களாய் நாங்கள் இப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சோர்ந்து போய் கவலையாகி வேதனைப்பட்டு பலவீனப்பட்டு வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் இது நமக்கு தேவன் தந்ததல்ல. தேவன் நம்ம அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மை உள்ளவராக இருந்தால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளோ பாடுகள் என்று சொல்லி நாங்கள் யோசித்த போது, கலங்கின போது தேவன் சொல்லி கொடுத்த வார்த்தைகள் தான் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். தேவன் நல்லவர் என்பதை நம்ம ருசிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளின்படி யோசுவாவை போல, காலேபை போல நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம், நல்ல வாழ்க்கை, நல்ல சந்தோஷமான காலம், அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசும்போது அது இல்லாத நமக்கு இருந்தாலும் அது அப்படியே மாறிப்போகும். பாருங்கள், அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் நம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்வோம். தேவன் நமக்கு கொடுத்த அந்த சந்தோஷமான வாழ்க்கை, அந்த நிம்மதியான வாழ்க்கையை நம்ம சுதந்திரித்து கொள்வோம். வாய்களை தேவன் நன்மையால் நம்ம நிரப்புவோம். கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.